பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாஸ்டர். டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாஸ்டர்? இல்லை, நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. இல்லை பாஸ்டர், ஒரு கவுன்சிலிங்காக வந்திருக்கிறேன். என்னாச்சு? பாஸ்டர், ஒரே பாடு உபத்திரவமாக இருக்குது பாஸ்டர். கிறிஸ்தவத்துக்கு வந்தாலே நல்லதாக இருக்கும், நல்லா சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தா ஒரே உபத்திரமும் பாடுமா இருக்கே பாஸ்டர். ஓ, இதானா பிரதர்? ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. என்ன உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாங்க. அவர் அங்கே இருக்கிற தன் நாட்டில் இருந்த எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் கேட்டார். எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு மந்திரம் இருந்தால் ஒன்று சொல்லுங்க, அல்லது எல்லா காலத்துக்கும் பொருந்துற ஒரு வாக்கியமா இருக்கணும். நான் எப்போ அதை படித்தாலும் அதை என்னை பூஸ்டப் பண்ணணும், அதை என்னை வலுப்படுத்தணும், அப்படி ஒரு வாக்கியத்தை சொல்லுங்க அப்படின்னா இதை கவனிச்சுட்டே இருந்த ஒரு பெரியவர் என்ன பண்ணாராம், அந்த அரண்மனைக்கு வந்து அந்த ராஜாட்ட ஒரு வாசம் எழுதி கொடுத்தாராம். ஆனால் எழுதி கொடுத்துட்டு அந்த ராஜாட்ட சொல்லிட்டாராம், இதை நீங்கள் முக்கியமான காலகட்டங்களில் மட்டும்தான் படிக்கணும். அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரும் உங்களுக்கு உதவி செய்யற சூழ்நிலை இருக்கக்கூடாது, நீங்க தனித்து விடப்பட்டிருக்கட்டும், இனிமேல் எதுவுமே நம்மளால முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில இதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரா அந்த முடிவு. உடனே இந்த ராஜாவும் என்ன பண்ணாரா, அந்த வாக்கியத்தை, அந்த பேப்பர்ல எழுதப்பட்ட அந்த வாக்கியத்தை எடுத்து தன்னோட வயிறு மோதிரத்துக்குள்ள வச்சுட்டாராம். வச்ச உடனே ஒரு நாட்கள் போனது, கொஞ்ச நாட்கள் ஆனது. என்னாச்சுன்னா, அங்க அந்த நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வந்திருக்கு. உடனே இந்த சண்டையின் மத்தியில ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த ராஜா நாட்டை விட்டு ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. நாட்டை விட்டு இவர் ஓடிட்டு குதிரையில வேகமா போயிட்டு இருக்காரு. பின்னாடி எதிரி படைகள் அவரை துரத்திட்டே வந்துட்டே இருக்காங்க. இவருக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, இனி எதுவுமே பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாத சூழ்நிலை போயிட்டு இருக்கப்ப ஒரு மலையோட முகடுகிட்ட வந்துட்டாராம். இன்னும் கொஞ்சம் பார்த்தா அந்த மலையை தாண்டி வேற எங்கேயுமே போக முடியாது, இதுக்கப்புறம் தப்பிக்க வழியில மாட்டிக்கிட்டாரு. உடனே ராஜா குதிரையில இருந்து இறங்கி, சரி சாகத்தானே போறோம் அப்படின்னு அந்த பயத்தோட பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப அந்த சூரிய வெளிச்சம் இந்த வயிறு மோதிரத்து மேல பட்டு இந்த வயிறு மோதிரம் ஜொலிச்சுச்சான். உடனே இந்த ராஜாக்கு ஒரு கிளிக் ஆச்சு. ஆமா, அன்னைக்கு அந்த பெரிய ஒரு வாக்கியம் எழுதி கொடுத்தாருல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை எடுத்து படிச்சாராம். அப்ப அதுல இப்படி எழுதப்பட்டிருந்தான், திஸ் ஷல் டூ பாஸ், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதிருச்சான். இதை கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. டக்குன்னு அவருடைய எல்லா நெகட்டிவிட்டியும் மாறிடுச்சான். அவர் யாரெல்லாம் பின்தொடர்ந்து வராங்க, இது இந்த எல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அந்த வார்த்தை இதுவும் கடந்து போகும், அவர் இருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த உபத்திரவம், இந்த பாடு கடந்து போயிடும் அப்படின்னு அந்த ராஜா நினைச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்றாரு, அவர் இருந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய நாட்டுல இவ்வளவு ஒரு அழகான இடம் இருந்ததை அவர் பார்க்கவே இல்லையா. பார்த்தாரு, அந்த அழகான இடத்த ரசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் கூட ரசித்திருக்காரு. அவர் ரசித்துட்டு இருக்கும் போதே அந்த எதிரி படைகளோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேடவே இருக்கு. அவரால் கேட்க முடியல. என்னன்னு பார்த்தா அந்த எதிரி படைகள் இன்னொரு மலையை பார்த்து போயிட்டாங்க, வேற வழி மாறி போயிட்டாங்க. ஸோ ராஜா தப்பிச்சுட்டாரு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, இந்த ராஜா நாட்டுக்கு போயிருக்காரு. நாட்டுக்கு போயிட்ட உடனே மக்கள் எல்லாம் ராஜா தான் இந்த எதிரி படையில வீழ்த்தாரு சொல்லி உடனே எல்லாரும் கொண்டாடினாங்களாம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவரை வரவேற்றாங்களாம். எல்லாரும் அவருக்கு கைத்தறல் கொடுத்தாங்களாம், வீர முழக்கங்கள் இட்டாங்களாம். ராஜாவை பயங்கர கம்பீரம் வரவேற்றிருக்காங்க. அப்ப ராஜா அரண்மனைக்குள்ள போயிருக்காரு. போயிட்டு அவர் ராஜ சிம்மாசனத்துல ஏறி இருந்திருக்காரு. அப்ப திரும்பவும் என்ன பண்ணிருக்கு, வெயில் அவருடைய அந்த வைர மோதத்தை மலப்பட்டிருக்கு, ஜொலித்து இருக்கு. அப்ப திருப்பவும் அந்த வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே பெர்மனன்ட்டான கிடையாது, எல்லாமே கடந்து போகும். அந்த உபத்திரங்கள் கடந்து போகும், பாடுகள் கடந்து போகும், எல்லாமே கடந்து போகக்கூடிய காரியம் தான். அழகாய் வசனம் சொல்லி இருக்கிறது 2 கொரிந்தியர் 4:17 அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். உங்களுக்கு இருக்கிற இப்போ உபத்திரவம்லாம் ரொம்ப லேசா, ரொம்ப சீக்கிரமா நீங்க கூடியது. நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அப்படி நீங்க உபத்திரம் அதிகமாகும் போது, நெருக்கம் அதிகமாகும் போது, பிரச்சனைகள் அதிகமாகும் போது, பாடுகள் அதிகமாகும் போது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எப்படி அந்த ராஜா அந்த பெரியவர் கொடுத்த அந்த வாக்கியத்தை நினைவு கூர்ந்து தன்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாரோ, அதை மாதிரி நம்முடைய பெரியவராகிய கிறிஸ்து கொடுத்த இந்த வாக்கியத்தை பாடுகளின் போது, உபத்திரவங்களின் போது சொல்லப்பட்ட வசனத்தை நீங்க நினைவு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அவர் பாருங்க, ரிலாக்ஸ் ஆனவுடனே அந்த மலை கிட்ட இருந்த ராஜா அந்த மலைகளை சுத்தி இருந்த பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ரசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த உபத்திரவம் தான் அவர் அந்த ஒரு அற்புதமான இடத்துக்குள்ள தள்ள ஆரம்பிச்சு. அதே போல இப்ப நீங்க படுகிற உபத்திரவம் ஒரு அழகான இடத்த உங்களுக்கு காமிக்கும். அந்த இடம் ஏதோ உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நீங்க போயிட்டு இருக்க பாடுகள், பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு விடையை கொடுக்கும். அது உங்க வாழ்க்கையில ஒரு வேற அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகும். அப்படி போகும்போதுதான் நீங்க நினைவு கூற வேண்டியது தேவன் சொன்ன வார்த்தை. வேதத்துல அநேக வசனங்கள் இருக்குல்ல, முக்கியமா இந்த வசனம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிக அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது. இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை பலப்படுத்துறதுக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லுங்க.
நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய விஷயங்களை விவரிப்பேன்னு சொல்லுங்க. இப்படி வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்களை நெருக்கடியின் மத்தியில் நீங்க அறிக்கையிடுங்க. அதுதான் நமக்கு நம்முடைய பெரியவர் கொடுத்த மந்திரம், ஒரு முக்கியமான வார்த்தை கூடவே சொல்லலாம். எப்படி அந்த பெரியவர் அந்த ராஜாக்கு ஒரு முக்கியமான வார்த்தை எழுதி கொடுத்தார், அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்காரு. அப்படி எழுதி கொடுத்த அந்த வேதத்தை படிக்கும் பொழுது, உபத்திரவ மத்தியிலே நான் படிக்கும் பொழுது இந்த உபத்திரம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம காணாம போயிருது. நாமும் ராஜாவை போல இதுவும் கடந்து போகணும், அடுத்த நம்பிக்கை போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். என்ன பிரதர், புரிஞ்சா? அந்த மாதிரி நீங்களும் கடைபிடிங்க. God bless you. Thank you. Have a great day.